நான் கேக்குன்ற நாங்கள் சக்ஸஸ் இன்னும் ஆரம்பிக்கல. நான் கேக் வெட்டி நான் சக்ஸஸ் ஒரு பெருசாக இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா மக்கள் சப்போர்ட்ல இது ஒரு நாள் வச்சு ஒரு கேக் வெட்டுறக்காக நான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அன்போட கொண்டு போட்டீங்க பாம்பே தேட்டருக்கு, அதுக்காக எனக்கு கண்டிப்பாக அந்த 10 டிக்கெட் தேட்டருக்காங்க. எல்லாரும் சொல்றப்ப 10 டிக்கெட் 15 டிக்கெட் மொத்தமாக தான் எடுக்கிறாங்க. ஊரை குடும்பங்களா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இந்த மாமன் படம் வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படங்கள், நம்ம குடும்பம் சார்ந்த படங்கள் எப்பவுமே எடுத்தா அந்த படத்துக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த படம் மூலம் இன்னும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு தேட்டரா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் தேட்டர் படம் ஓடிட்டு இருக்கப்ப அந்த இன்டர்வல் கேப்ல மக்களை சந்திச்சு, இது உங்க படம், இது நம்ம படம், எப்படி ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாமன் படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை ஞாபகப்படுத்தும். இது சினிமான்ற தாண்டி இது அப்படியே எல்லாரும் என்னது இது என்ன என் படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, என்னோட குடும்பம் தான் அது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, இது எங்க வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, என் தம்பி இப்படிதான் இருந்தேன், என் அண்ணன் இப்படிதான் இருந்தேன், என்னோட கணவன் இப்படிதான் இருந்தான்னு படம் பார்க்குறப்ப இப்படி எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு நான் வர்றப்ப எல்லா மக்கள் ஒரு சீனை சொல்லி என் குடும்பத்தை இப்படிதான் நடக்குன்னு நீங்க சொல்றப்ப அதுதான் அந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன். இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிட்டீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற மாதிரி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு இங்க திருநெல்வேலியில பாம்பே தேட்டருக்கு வந்திருக்கேன். அண்ணன் முத்துக்குமார்னு இருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்க தேட்டருக்கான்ட்ட அவங்ககிட்ட உண்மையா கேட்குறப்ப அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, குடும்பமா தேட்டருக்கு வர்றாங்க, அவ்வளவு சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாருமே அழுதுறாங்க, அழுகாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்கன்னு சொல்றப்ப அப்ப தேட்டர்ல போய் நம்ம கண்கூட பாக்குற எல்லாத்தையும் மக்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்டே கேட்கிறோம். மக்கள் கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல படத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த படத்தை சார்ந்த மாமன் டீம் சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் உங்க முன்னாடி நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டராஜுக்கும் இந்த படத்துக்கு அத்தனை ஆக்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. முத்துக்குமாரண்ணே, இந்த மாதிரி படங்களுக்கு எப்போதும் படங்கள் எடுத்திருக்கீங்க. அது மக்களுக்கு அவ்வளவு அழகா, இது எளிமையா அவங்களுக்கு எப்படி புரியணுமோ, எப்படி சந்தோஷம் அடையணுமோ, அவங்க ஃபேமிலி நிறைய பேர் இதுல மாறுவாங்க. ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் மாற்றங்கள், ஒரு ஆள் மாறினாலும் அன்னைக்கு வெற்றி தானே அது. அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்கள் படம் கண்டினியூ பண்ணணும், மேலும் மேலும் உச்சத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அன்பு தம்பிக, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி, ரசிகர்கள் சரி, இந்த படத்தை அவ்வளோ அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்பு தம்பிகள், ரசிகர்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். இந்த நல்ல படத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தை நல்ல விதம் நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பெரிய நன்றி, பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். காமெடி கதாபாத்திரத்தை தாண்டி இப்போ ஹீரோவா ட்ராவல் பண்ணிருக்கீங்க. புதுமுக இயக்குனர் உங்களை அப்ரோச் பண்ணா அவங்களுக்கான வாய்ப்பு உங்களோட எந்த அளவுக்கு? கண்டிப்பா கதை நல்லா இருக்கும் பட்சத்தில், எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர் புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்னைக்கு புதிய இயக்குனர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்சஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு நடிக்கணும் அவங்க நல்ல கதைகள். இல்லை யாரும் புறக்கணிக்க கிடையாது. இன்னைக்கு சசிகுமார் அவ்வளோ பெரிய ஹீரோ, இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அபி தம்பிக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு உலகம் முறை எனக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகலையா? ஸோ அதனால அப்பெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல தற்கொலை படம் வருது, அதுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லைண்ணே, இது ரெண்டுமே இருக்கும் அடுத்த வர படத்துல. குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும் அடுத்த வர படத்துல. அடுத்த இந்த வருஷம் எந்துக்குள்ள அடுத்த படம் வந்துடும், மண்டாடி. வெண்ணிலா கபடி குழு பரோட்டா சூரி மாமன் சூரி எப்படி பாக்குறீங்க? ஷேர் பண்ணுங்க. அங்கிருந்து வந்த சூரியன் இன்னைக்கு எங்க மாமன் சூர்யா இருக்குது, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சூர்யா இருக்குது. இன்னைக்கு கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வச்சுட்டீங்க. எனக்கு நான் எப்பவுமே உங்களை ஒருத்தனா குடும்பத்தை ஒருத்தனா இருக்குன்னு ஆசைப்படுறேன்.
ஸோ உங்களும் ஒரு ஹீரோவாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுதான் நல்லபடியாக நீங்கள் அதுக்கான வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் தக்க வைக்கிறேன். இது வரைக்கும் வரல தம்பி. ஆமாம், கதை நாயனாவே நீங்கள் என்னை பார்க்குறப்ப நான் அப்படி இருந்துகிட்டே போயிடுறேன். அப்படி ஒரு நேரம் வரப்போ பண்ணுவாங்க. அது பிடிச்சதுனா தானே இங்கே வந்து நிற்கிறேன். எல்லா ஊருக்கும் போயிட்டு வரீங்க, குறிப்பா திருநெல்வேலியை பத்தி, திருநெல்வேலி ரசிகர்கள் பத்தி மக்களை பத்தி ரெண்டு வார்த்தை. அன்பு தமிழ் பாசக்காரங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருநெல்வேலி அப்படின்றது நம்ம மண் சார்ந்த மக்கள் உறவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க. அது ஒரு நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், மாமன் மச்சாக இருக்கட்டும், ஒரு துளி கூட விட்டு கொடுக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லல அப்படின்னா ஒரே வார்த்தை, இது என்ன பண்ணுறது, என்ன பண்ண என்னை கொடுக்கணும் மலை அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மக்கள். அதே மாதிரி பார்க்க இன்னைக்கு இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சவுத்தில் எல்லா சைடும். இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகளும் சரி, என்னோட நட்புற இயக்கத்தை சார்ந்தவங்க, என்னோட ரசிகர்னு சொல்ற சரி, எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ள இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்ற விதத்துல சொல்லிட்டேன். நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதுவே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்க நல்லது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேரும் காழ்ப்புணர்ச்சியில் பேசதான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில் பேசுறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பேசுறவங்க எது வேணாலும் பேசணும். நம்ம செய்யறதை நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களோட படங்களும் வந்து திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு, பொதுமக்கள் வரவேற்பு பெற்று கூட்டமும் அதிகமா இருக்குது. இது வந்து கமல் ரஜினி, இந்த விஜய் அஜித் மாதிரி இப்போ உள்ள ரெண்டு பேரோட காமெடி நடிகரா இருந்து கதாநாயகரா வந்திருக்கீங்க. உங்களோட படங்களுக்கும் அதிகமான கூட்டங்கள் வந்துச்சு. இது குறித்து கூட்டம் அதிகமா வந்து மக்கள் வந்து பார்க்க வராங்களா? இது குறித்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம மக்கள் வந்து யார் இவங்க அவங்கெல்லாம் கிடையாதுங்க. நல்ல கதை, நல்ல படம், நல்ல படமா கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனால தான் இன்னைக்கு அவ்வளவு உச்சமா இருக்காங்க அவங்க எல்லாம். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உச்ச நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா இந்த மாதிரி இருந்து வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தாங்க. தென் மாவட்டத்தில் இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதுல வந்து அதாவது படத்துல பார்த்து சில பேர் கெட்டு போறாங்களா, இல்லைன்னா இயற்கையாவே உங்க இளைஞர்கள் மத்தியில ஒரு பழக்கம் இருக்கா? இவங்களுக்கு என்னன்னு சொல்லி நீங்க விரும்புற இளைஞர்கள்? ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமா இருக்கணுமே, நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்ல, வேலையில் இருக்கிற பாஸ்ட்ல பல பிரச்சனைகளை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிள்ளைய சேருது, அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் தயவு செய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது. அது இங்கன்னு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அது வந்து முடிஞ்சதுக்கு வெளியில வந்து நல்லது நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறைய வரும். சினிமாவில் நடிகனா இருக்குது சாதாரண விஷயம். அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்குது சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பா இல்லைண்ணே, காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வர வந்துட்டே இருக்குமே. புதுசா ஏன் இந்த சீட்ல நானே தான் உட்காரணுமா? ஏன் நான் எந்திரிச்சு போனா இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க அந்த சீட்ல. இப்போ காமெடிகள் தான் வந்துகிட்டே நிறைய காமெடி வந்துட்டே இருக்காங்க. இப்போ நல்ல புதுசா இருக்க காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேளுங்க. அனைவருக்கும் நன்றி. நேரம் ஆயிடுச்சு. தமிழகம் முழுக்க எனக்கு பிஸியா இருக்கேன். நல்லா தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க பயணிச்சுட்டு இருக்காங்க. முதல் முறையா அடுத்து தூத்துக்குடி, கோவில்பட்டி. ஆமா, இன்னைக்கு தூத்துக்குடி, கோவில்பட்டி இருக்கு. திருப்பி திண்டுக்கல், ஒரு எல்லா ஊருக்கு